வணக்கம் பிரான்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சு கேரளா லாட்ரிக்கு நம்ம ஆல் போர்டு நம்பர் ஏபிபிசிஏசி 3 நம்பர் ஃபுல் வின்னிங்கே 100% நம்ம எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நீங்கள் எப்படி வின்னிங் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்லுறேன். பார்த்திங்கன்னா அதே மாதிரி முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சும் ஒரு 3 மெத்தேடை வச்சு அடுத்த நாள் நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம 100% ஸ்ட்ராங்காக பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட். இந்த வெப்சைடுக்குள்ளே போனீங்கன்னா 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு, 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு, இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸ் இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம கேரளா லாட்ரிக்கு ஃபுல் வின்னிங் நம்பரே நம்ம எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வெப்சைட்டில் போய் நம்ம 2:30 மணிக்கு மிஸ்ஸின் நம்பர்ஸும் இங்கே பார்த்துக்கலாம். 3:08க்கு ரிசல்ட்டும் இங்கேயே ஷோ பண்ணிடுவாங்க. பார்த்திங்கன்னா இப்போது நம்ம 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட்டு 340. இதிலிருந்து ஆல் போர்டு நம்பர் நமக்கு கண்டிப்பாக ஒரு நம்பர் 2 நம்பர் கண்டிப்பாக வந்துடும். நமக்கு 4ஆம் நம்பருங்கிறது இன்றைக்கி சி போர்டில் வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் முன்னாடி நாளே 4ங்கிறது ஆல் போர்டு சிங்கிள் ஷாட்டில் கொடுத்துருந்தேன். நீங்களே பாருங்கள் நம்ம என்ன வின்னிங் கொடுத்துருக்கோங்கிறதெல்லாம். நம்ம பார்த்திங்கன்னா நேற்றே ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு மெத்தேடில் சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே பி போர்டில் நமக்கு 5ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. நல்ல ஒரு வின்னிங் தான். நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்ததுலேயும் 4ங்கிறது சிங்கிள் ஷாட்டில் கொடுத்துருந்தேன். நான் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக 100% என்னையோடைய கெஸ்ஸிங்கை மட்டுமே மேட்ச் பண்ணி 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் நம்பராக நீங்கள் எடுத்துக்கலாம், 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே என்னையுடைய கெஸ்ஸிங்கில் நான் கொடுத்ததில் நமக்கு சி போர்டில் வின்னிங் கிடச்சிருக்கு 4ங்கிறது. நம்ம பாக்ஸு நம்பர் கொடுத்ததில் டெஸ்ட்டு மிஸ்ஸு இல்லாட்டி ஃபுல் வின்னிங் நம்ம எடுத்துருக்கலாம். நீங்களே பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா என்னையோடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி பாக்ஸு நம்பரில் நம்ம 2 நம்பர் தான் எடுத்து கொடுத்துருந்தோம். இங்கே கொடுத்த 5 இங்கே மேலே கொடுத்துருந்தாலும் ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். இங்கே கொடுத்த 7 நமக்கு கீழே இந்த 9 தான் 7 கொடுத்துருந்தோம்னாலும் நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். பார்த்திங்கன்னா நமக்கு வந்த ரிசல்ட்டு 754 ரிசல்ட்டு. நம்ம 794ன்னு கொடுத்துருந்தோம். டெஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த இடத்துல பாக்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு 954ன்னு வந்திருக்கும். இந்த இடத்துல நமக்கு பிசி வின்னிங் கிடச்சிருக்கு. 954ல் பிசி வின்னிங் கிடச்சிருக்கு. ஆல் போர்டு கொடுத்ததுலேயும் 5 4ங்கிறது நம்ம சிங்கிள் நம்பர்ஸாகவே கொடுத்துருந்தோம். கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி 4ஆம் நம்பரும் ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி 5ம் கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வின்னிங் தான் கிடச்சிருந்துச்சி. இப்போது இந்த மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நம்ம இந்த 10:30 மணிக்கு வரக்கூடிய ஜாக்பாட் ரிசல்ட்லேருந்து ஆல் போர்டு நம்பர் நமக்கு தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸாக இருக்குது. இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கு 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட்டு 340ன்னு வந்துருந்துச்சு. அதில் சி போர்டில் நமக்கு 4ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த ஜாக்பாட் வந்த ரிசல்ட்டில்
அதே மாதிரி 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட் நம்பர்ஸ்லேருந்தும் நமக்கு வின்னிங் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் சொன்ன மாதிரியும் 5ங்கிறது நமக்கு பாஸ் ஆயிடுச்சு. அதாவது இது 2 ரிசல்ட்டுக்குள்ளே இருந்தும் 2 நம்பரு 3 நம்பர் ஃபுல் வின்னிங்கே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி ஏபி பிசி ஏசி ஆல் போர்டெல்லாம் வைக்கையில் கண்டிப்பாக வந்து நம்ம வின்னிங் எடுக்க முடியும். இந்த வரக்கூடிய ஜாக்பாட் ரிசல்ட்டை வச்சு நம்ம இதிலேயே வந்து ரெகுலராக ஆல் போர்டு நம்பர் கொடுக்குறாங்க. கொடுக்குற நம்பரில் 2 நம்பரில் ஒரு நம்பர் நமக்கு தொடர்ந்து வந்து பாஸ் ஆயிரும். இப்போது 30 நாள் கொடுக்குறாங்கன்னா நமக்கு 25 நாள் வந்து வின்னிங் கிடச்சிருது பார்த்திங்கன்னா. அதில் 10 நாள் இதில் கொடுக்கக்கூடிய 2 நம்பருமே வந்துடுது. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்தி நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம எப்போதுமே முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட் எண் இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் நான் வந்து ஃபுல்லாகவே கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போது நம்ம முன்னாடி நாள் வந்த ரிசல்ட் நம்பர்ஸ்லேருந்து அடுத்த நாள் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. இப்போது இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் வந்து 4 7. இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 4 7ன்னு இருக்குது. நான் பார்த்திங்கன்னா நேற்றே சொல்லியிருந்தேன் நமக்கு 4ஆம் நம்பருங்கிறது நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம். கொடுத்த மாதிரியே 4ங்கிறது சி போர்டில் பாஸ் ஆயிடுச்சு இந்த மெத்தேடில். இப்போ இதே மெத்தேடில் இன்றைக்கி 4 7ன்னு தான் வருது. அப்போது நமக்கு மீண்டும் 4ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் 100% எடுத்துக்கலாம். வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை, வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங் மெத்தேடில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஆல் போர்டு நம்பர்ஸில் 4 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இந்த மெத்தேடை வச்சு நம்ம கொடுக்குறோம். இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 4 7 இருக்குது. இதிலேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்துடுது. 2 நம்பருமே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 4ஆம் நம்பருங்கிறது நமக்கு ஏ போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 7 வந்துச்சுன்னா சி போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்காங்க, இல்லாட்டி வேண்டாம். என்னையுடைய கெஸ்ஸிங்கில் இந்த போர்டுக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. ஏ போர்டு 4 எடுத்துக்கலாம், சி போர்டு 7 எடுத்துக்கலாம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இப்போது நம்ம அடுத்த மெத்தேடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பரையும் நம்ம கூட்டுறோம். 4ஐயும் 7ஐயும் கூட்டுனா நமக்கு 11ன்னு கிடைக்கிது. அப்போது இந்த மெத்தேடில் நமக்கு 1ஆம் நம்பருங்கிறது ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக கிடச்சிருக்கு. நான் வந்து ஆல் போர்டு என்னையோடைய கெஸ்ஸிங்கில் சிங்கிள் நம்பராக கேட்குற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங்லே நம்ம சொல்லியிருக்கோம். பார்த்திங்கன்னா 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு 1ஆம் நம்பருங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறேன். மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்னாடி கொடுத்த நம்பரையும் இப்போ கொடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் பாக்ஸில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. 417 நீங்கள் பாக்ஸில் கூட எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் வந்து பாக்ஸில் எடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா பாக்ஸிலேயே எடுத்துக்கலாம். 417 அப்படியே நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. இதை விட்டால் நமக்கு 421 ஒரு நம்பர் எடுக்கிறோம். இந்த 2 நம்பருமே நம்ம இன்றைக்கி பாக்ஸ் நம்பரில் கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய கணக்கில் இந்த நம்பர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 417 421 பாக்ஸ். நம்ம முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டையும் ஃபார்முலாஸையும் மேட்ச் பண்ணி 2 மெத்தேடை வச்சு தான் இந்த நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். இப்போது இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு 754 பெருக்கல் 99ன்னு போடுறேன்.
இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ்லேருந்து நமக்கு வின்னிங் நம்பர் கண்டிப்பாக வரணும். நேற்று வந்து 2, 4ன்னு கிடச்சிச்சு. 4ஆம் நம்பருங்கிறது சி போர்டு பாஸ் ஆயிருச்சு. இன்றைக்கி என்ன கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள். 6, 4ன்னு கிடைக்கிது. அப்போது நமக்கு 6ஆம் நம்பர் கணக்கில் வர்றவங்க எடுத்துக்காங்க. 4ங்கிறத நான் கொண்டு வந்து ஏற்கனவே கொடுத்துட்டேன். அதனால் வந்து 6ஆம் நம்பர் கணக்கில் வந்துச்சுன்னா அது எந்த மாதிரி நம்பர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் சைட்டாகவே வரக்கூடிய நம்பர்ஸாக தான் கொடுக்குறேன். சைட்டாகவே 426, 416 சைட்டாகவே வரக்கூடிய நம்பர்ஸாக தான் நம்ம கொடுக்குறோம். இது கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் நான் இந்த ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 426, 416ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். நல்ல ஒரு வெற்றி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்காகவே நான் எடுத்திருக்கேன். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இல்லையா வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு என்னையால் முடிஞ்சளவுக்கு நான் ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட்டு நம்பராகவும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கணக்குலையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் மேட்ச்சாக இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். இல்லையா வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த 3 நம்பர் தான் நான் எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்ஸ் கொண்டு வரல, 3 நம்பர் எடுத்திருக்கேன். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம். 94, 21, 59, 26, 94, 17 மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு நம்பர்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தால் அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.